இங்கே லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆஃப்டர் காலேஜ் லைஃப் வில் பி செட்டில்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு தெரியல காலேஜுக்கு அப்புறம் தான் லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. இதெல்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது 1ஆவது 2ஆவது படிக்கும்போது நம்ம அம்மா நமக்குன்னே தனியாக ஹேர் ஸ்டைல் வச்சு சீவிட்டு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. இதே ஒரு 8th 9th 10th 11th 12th இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம யாரோ ஒரு ஆக்டரை பார்த்தோ இல்லை நம்ம ஃப்ரெண்டை பார்த்தோ நம்ம யாரையா இன்ஸ்பயர் ஆயிருந்தாலோ அவங்கள பார்த்து வந்து ஹேர் கட் பண்ணிட்டு போவோம். ஸோ அந்த ஹேர் கட்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை பார்த்தா ஸ்கூல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளினாக தான் இருக்கணும், நீ காலேஜ் போய் எப்படி வேணா இருக்கலாம், அவங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ காலேஜ் போய் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்றது கிடையாது, நீ காலேஜ் போனால் உனக்கு மெச்சூரிட்டி லெவல் வந்துடும் அப்படின்றத இதுக்கு அர்த்தம். நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் என்ட்ரு ஆகும்போது தான் நம்மளோட 20s ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிளாஸ் கட் அடிச்சுட்டு கேன்டீன் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட் போய் ஜாலியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சைடு நிறைய ஜாலியாக இருந்தாலும் அதே சைடு நமக்கு ப்ரெஷரும் இருக்கும். M1 M2 M3 அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸ், ப்ராஜெக்ட், கேம்பஸ் இன்டர்வியூ இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் இன்னொரு சைடு இருக்கும். நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு ரியாலிட்டினா என்னன்னு புரிய வரும். ஆக்சுவலாக காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட ரியல் லைஃப் என்ன அப்படின்றது நமக்கு புரிய வரும். இந்த 20s அப்படின்றதான் நம்ம லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கான ஒரு நேரம். ஸோ இதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க, பாதி பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பெட்டராக அவங்களோட லைஃப் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த 20sல நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட 50sலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 20sலேயே அடிக்ட் ஆகிருக்காங்க. என்ன மாதிரி விஷயத்துக்குன்னா ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அடிக்ட் ஆகிருக்காங்க. இதுக்கு அவங்க காமனாக சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, நான் ஸ்மோக் பண்ணும்போது தான் எனக்கு என்னோட மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் ட்ரிங்க் பண்ணும்போது தான் என்னோட மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இது உண்மை கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஒரு மாயை அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த 20s தான் நம்மளோட கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு நேரம். நம்ம சைடு ஜாப் ஒரு சைடு இருந்தாலும் நம்மளோட ஃபேஷனே நம்ம வந்து கவனிச்சுட்டு வரணும். பட் நம்ம மிடில் கிளாஸ் அப்படின்றதுனால நமக்கு ஜாபுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு வேலை இருந்தால் தான் நம்மளோட ஃபேமிலி வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இந்த 20s கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கான டைம் மட்டும் கிடையாது, ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மேக் பண்ணுறதுக்கான டைம். ஏன் அப்படின்னா இந்த 20sல தான் நமக்கு அதிக பவர் இருக்கும், அதிக எனர்ஜி இருக்கும், லாட் ஆஃப் டைம் இருக்கும். ஸோ இந்த 20ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மெமரி கிரியேட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, நம்மளோட கனெக்ஷனை பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 20sல நம்ம பண்ணியாகணும். ஸோ இந்த 20sல நம்ம இப்படி பண்ணால் மட்டும் தான் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஓப்பன் ஆகும் நமக்காக. பட் இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் இருக்குது, அதுதான் வந்து சோசியல் மீடியா அப்படின்றது. இந்த சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 4 மணி நேரம் அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க எவ்வளோ நேரம் வந்து நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த 4 மணி நேரம் அப்படின்றது ஒரு டைம் மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொரு டைம் வந்து சோசியல் மீடியாவுக்குள்ள போயிட்டு வரும்போதும் எத்தனை டைம் வந்து நம்ம போயிட்டு வரோம், எவ்வளோ நேரம் அப்படின்றத பொறுத்தோம் நம்மளோட அந்த சோசியல் மீடியா யூசிங் டைம் வந்து மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம 1% இம்ப்ரூவ் ஆனால் கூட பரவாயில்ல, ஒரு 0.5% இம்ப்ரூவ் ஆனால் கூட போதும். ஸோ இது வந்து 180% ஆகுது. ஸோ அதனால் இந்த 0.5% அச்சீவ் பண்ணுறதுக்கு அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இது எல்லாம் கடந்து நம்மளோட 20s நம்ம பெட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணோம், டேக் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட்.